அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாஹ்வை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த ஜும்மா உரையை தொடக்கம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே,
இந்த ஜும்மாவுடைய தலைப்பு யார் வெற்றியாளர்கள்? இந்த அண்ட சராசரத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் மனிதர்களை ஏன் படைத்தேன் என கூறும் பொழுது, அல்லதீன கலக்கல் மௌத்தவல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்ப இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் வீணாக படைக்கப்படவில்லை. அவனுடைய இந்த பூமியில் மனிதர்கள் வாழும் பொழுது அவன் வழிகாட்டிய அந்த அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்வை நான் கொடுத்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். ஆனா மனிதர்களான நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நாம் வெற்றி பெற்றவர்களாக எப்போது உணர்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழும் பொழுது செல்வ செழிப்போடு, பெயரோடு, புகழோடு, அந்தஸ்தோடு, 4 நபர்கள் மதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல பெயரோடு வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் வெற்றியாளர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல குழந்தை செல்வங்கள், பெயர், பதவி, கல்வி உயர்வு, இது போன்ற நிலைகள் நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் வெற்றியாளர்கள் என நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்வு ஒரு சோதனை. யார் வெற்றியாளர்கள் என்று சொன்னால், நான் கொடுத்த அருள்முறை இருக்கிறதே, அந்த அருள்முறையை படித்து அந்த அருள்முறை வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ்வார்களே, அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். நாம் ஈட்டக்கூடிய செல்வமோ, பெறக்கூடிய புகழோ, பெருமையோ, நம்முடைய குழந்தை செல்வங்களோ, தலைமுறைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய பணமோ, பொருளோ வெற்றி அல்லவா? நான் கொடுத்திருக்கின்றேன் என்ற அருள்முறை, இந்த அருள்முறையை படித்து அதற்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ்கிறார்களே, அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்ப அந்த வெற்றிக்கான வழிகாட்டி எங்க இருக்கிறதாம்? நமக்கு கொடுக்கப்பட்ட அருள்முறையில் இருக்கிறதுங்கிறான். அதனால்தான் நம்முடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்பும் போது சொல்கின்றான், ஃபஇம்மா யாத்தி என்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபியா ஹுதாயா ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். ஆதமே, நீங்கள் கீழே பூமிக்கு இறங்கி விடுங்கள். இறங்கிய பிறகு நிச்சயமாக என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் அச்சப்பட மாட்டீர்கள், கவலைப்பட மாட்டீர்கள் என்று சொல்லித்தான் நம்முடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்புகின்றான். அப்ப நேர்வழி என்பது படைத்த இறைவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அந்த நேர்வழியை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் அதை பிரதிபலிக்கும் பொழுதுதான் நாம் வெற்றியாளர்களாக மாறுகிறோம் என்பதை ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். ஆனால் அருள்முறையை படிக்கின்றோம், திருக்குர்ஆனோடு நிறைய தொடர்பில் இருக்கின்றோம், தினந்தோறும் அருள்முறையை படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த அருள்முறையின் வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்திருக்கின்றோமா என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமறையை படிக்கின்றோமே, அந்த திருமறையை படிக்கின்றோமே, எப்படி படிக்க வேண்டும் என்று சொன்னால், படைத்த இறைவன் எனக்கு கட்டளை இடுகின்றான். அது என்ன கட்டளை இடுகின்றான்? அது என்னுடைய வாழ்வில் நான் அதை பின்பற்றி நடைமுறைப்படுத்தியிருக்கின்றேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால அல்லாஹ் தஆலா அருள்முறை வசனத்தில் ஒன்றை சொல்கின்றான், அத்தமுருன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸௌன அன்ஃபுஸகும் அன்தும் தத்லூனல் கிதாப அஃபலா தாக்கிலூன். அருள்முறையை படிக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே, அருள்முறையை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே, அடுத்தவருக்கு உபதேசம் செய்கின்றீர்களே, உங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அருள்முறையை படிப்போம், திருக்குர்ஆனோடு நிறைய தொடர்பில் இருப்போம். நிறைய தொடர்பில் இருக்கக்கூடிய நான் பிறருக்கு உபதேசம் செய்வேன். ஆனா அல்லாஹ் தஆலா அருள்முறை எனக்கு என்ன சொல்கின்றான், எனக்கு சொல்லக்கூடிய செய்தியை நான் செய்திருக்கின்றேனா என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
6666 வசனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வசனங்களும் ஒரு மூமின் எப்படி நடக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா அருள்முறை உபதேசமாக சொல்கின்றான். அந்த அருள்முறை வசனங்களை படித்து என்னுடைய வாழ்வில் நான் நடைமுறைப்படுத்தியிருக்கிறேன். சிந்தித்து பாருங்கள். சகாபாக்கள் இருந்தார்கள், நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு செல்வார்கள். நாங்கள் சந்திக்க செல்லும் பொழுது எங்களுடைய மனநிலை ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் நபிகளாரை நாங்கள் பார்த்துவிட்டு அவருக்கு வரக்கூடிய அந்த வகியை எங்களுக்கு உபதேசமாக சொல்வார்களே, சொன்ன பிறகு எங்களுடைய உள்ளம் எல்லாம் பாரமாகிவிடும். நாங்கள் சுஜூதில் இருந்தவர்களாக படைத்த இறைவனிடத்தில் கண்ணீர் சிந்தி பாவ மன்னிப்பு தேடுவோம். அந்த அளவிற்கு எங்களுடைய உள்ளங்களில் அருள்மறை வசனங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நபி தோழர்கள் சொல்கிறார்கள். அப்ப நம்முடைய உள்ளத்தில் அருள்மறை வசனம் எந்த இடத்தில் இருக்கிறது? நாம் அந்த அருள்மறை வசனங்களுக்கு எந்த அளவுக்கு உயிரோட்டம் கொடுத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். படிக்கிறோமே, திருமறையை படிக்கின்றோமே, தினந்தோறும் படிக்கின்றோமே. அதில் ஒரு அருள்மறை வசனம் சொல்கிறது ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரே ஒரு வசனம் சொல்கிறது. ஒரு மூமின் இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கின்றான். இறைவனால் படைக்கப்பட்ட அந்த மூமின் எப்படி இருக்க வேண்டுமா? வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தா இலல்லாஹி வஅமில ஸாலிஹா வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், படைத்த ரப்பை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிமாக இருக்க வேண்டுமா? மறுமை வெற்றிக்கு அதிகம் அதிகம் அமல்களை செய்ய வேண்டுமா? இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டுமா? ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டுமா? இஸ்லாத்தின் பக்கம் நான் ஏற்றுக்கொண்ட ஏகத்துவம், நான் பெற்றது இஸ்லாம் இருக்கிறது, ஓரிரை கொள்கை இருக்கிறது, அந்த கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். மறுமை வெற்றிக்காக அமல்களை அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் என்கின்றான். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிமாக இருக்கிறேன் என்று சொல்கின்றேனே, இவனை விட அழகிய சொல்லை சொன்னவன் யார் என்று கேட்கிறான். நம் மீது கடமையாக்கப்பட்ட பணி எதுவா? நான் பெற்ற அந்த ஏகத்துவம் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது, அதை நோக்கி மக்களை அழைக்க வேண்டியது என்னுடைய பணி என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இவன் தான் அழகிய சொல்லை சொன்னவன் என்கின்றான். நம்முடைய பணி அது செய்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். பரம்பரை பரம்பரையாக இஸ்லாத்தில் இருக்கின்றோம், தலைமுறை தலைமுறையாக இஸ்லாத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், வணக்க வழிபாடுகள் செய்கின்றோம், அருள்முறையை படிக்கின்றோம். எத்தனை பேருக்கு ஏகத்துவத்தை நான் சொல்லி இருக்கின்றேன், எத்தனை பேரை இஸ்லாத்தின் பக்கம் நான் அழைத்து வந்திருக்கின்றேன். இது ஒவ்வொரு மூமினுடைய கடமை இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்றான், குன்தும் கைர உம்மத்தின் உகரஜத்தில் இன்னாசி வ யாமரூன பில் மஹ்ரூஃபி. நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் இந்த பூமியில் இருந்து கொண்டு அந்த நன்மையை ஏவக்கூடிய பணியை செய்கிறார்களே, தீமையை பற்றி சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றார்களே, அந்த பணி நடக்கும் காலம் எல்லாம் இந்த பூமிக்கு அழிவே கிடையாதுங்கிறான் ரப்புல் ஆலமீன். அப்படி ஒரு கூட்டம் இந்த பூமியில் இருக்குங்கிறான். யார் அவர்கள்? அல்லாஹ்வின் வல்லமைகளை புரிந்து கொண்டவர்கள், அல்லாஹ்வின் பண்புகளை புரிந்து கொண்டவர்கள், அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றி தெரிந்து கொண்டவர்கள், நரகத்தை பற்றி அவர்கள் உணர்ந்தவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வின் வல்லமைகளை மக்களிடத்தில் சொல்லி, அல்லாஹ்வின் பண்புகளை சொல்லி, அவன் வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றி சொல்லி, அவன் வைத்திருக்கக்கூடிய நரகத்தை பற்றி அச்சமூட்டி அந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பார்களே, அப்படி ஒரு கூட்டம் இந்த பூமியில் இருக்கும் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றானே, அந்த கூட்டமாக நாம் இருக்கணுமா இல்லையா? வாழ்ந்தோம் மரணித்தோம் என்பது வாழ்வு அல்ல. வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் நான் என்ன செய்திருக்கின்றேன்? என் மீது சுமத்தப்பட்ட பணியை நான் நிறைவேற்றி இருக்கின்றேனா? சிந்தித்து பார்க்கணும் இல்ல? இந்த உலகம் அற்பமானதுங்க. உங்கள் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர். அற்பத்திலும் அற்பங்கிறார் ரப்புல் ஆலமீன். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த உலகம் தான் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் நிரந்தரமாக நாம் இருப்போம், உயிரோடு வாழ்வோம், நமக்கு எல்லாவித இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சந்திக்கும் ரப்புல் ஆலமீன். அவனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் மரணத்தை சந்திக்கும். அவனுடைய அரிசை சுமக்கக்கூடிய மாணவர்கள் மரணத்தை சந்திப்பார்கள்.
அவனால் படைக்கப்பட்ட ஜின்கள் மரணத்தை சந்திப்பார்கள். அவனால் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் மரணத்தை சந்திக்கும். நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். நாம் மரணித்து விடுவோம் என்கிற அந்த மரண சிந்தனை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டும். ஏன் இருந்தால்தான் நம் மீது சுமத்தப்பட்ட பணி இருக்கிறது. தூதருக்கு பிறகு தூதர் கிடையாது. இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பணி நம் மீது இருக்கிறது. எவ்வளவோ பள்ளிவாசல்கள் இருந்தாலும் ஏகத்துவத்தின்படி வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு தேடி வருகின்றேனே, பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வருகின்றேனே. காரணம் என்ன? மறுமையில் முதல் கேள்வி தொழுகை. அந்த தொழுகை நபிகளார் கற்றுத்தந்த முறைப்படி படைத்தரப்பை வணங்க வேண்டும். அந்த முறைப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நான் பள்ளிவாசலுக்கு வருகின்றேனே. நான் வருவதோடு போதுமா? என்னுடைய சகோதரன் இருக்கின்றானே, என்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு யார் இந்த அருள்முறையை சொல்வது, இந்த அழைப்பு பணியை செய்வது? நான் தானே செய்யணும், நான் தானே செய்ய வேண்டும் என்று சொல்கின்றான் அல்லாஹ் தஆலா. நபிகளார் தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல முகாது பின் ஜபல் ரலியல்லாஹு போன்ற பிரசித்தப்பட்ட தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதுல ஒரு தோழர் எழுந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய உம்மத்தில் நாங்கள் தானே சிறந்தவர்கள் என்று கேட்கிறார்கள். கேட்ட தோழர் சாதாரண தோழர்கள் கிடையாது. இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, இந்த இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்வதற்காக தங்களுடைய சொத்துக்கள், சுகங்கள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தம் எல்லாவற்றையும் இழுத்துவிட்டு ஹிஜ்ரத் செய்து வந்த தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய உம்மத்தில் நாங்கள் தானே சிறந்தவர்கள் என்று கேட்கிறார்கள். எவ்வளவு ஆசையா கேட்டிருப்பாங்க, எவ்வளவு ஆசை இருக்கும் அவங்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லிவிடக் கூடாதா என்கின்ற ஒரு தேக்கத்தோடு கேட்கிறார்கள். நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தோழர்களே, நான் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இறைவனிடத்திலிருந்து வகி வருகிறது, அதை நான் உங்களுக்கு உபதேசமாக சொல்கின்றேன். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் வாழ்ந்து காட்டுகின்றேன். இதை நீங்கள் நேராக பார்க்கிறீர்கள். இப்படி கண்கொண்டு நீங்கள் பார்க்கிறீர்களே, நீங்கள் நேர்வழி பெறுவதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? என்னுடைய உம்மத்தில் யார் சிறந்தவர்கள் தெரியுமா? என்னை கண்கொண்டு பார்க்காத ஒரு சமூகம் இருக்கிறது. அவர்கள் என்னை கண்கொண்டு பார்த்திருக்க மாட்டார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இருக்கிறது, அருள்முறை இருக்கிறது. அந்த அருள்முறையை படித்து உயிரோட்டம் கொடுத்து வாழ்வார்களே, அவர்கள் தான் என்னுடைய உம்மத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். யார சொல்றாங்க? நபிகளார் அவர்கள் நம்மை பார்த்து சொல்கிறார்கள். நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தது கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தது கிடையாது. அவருக்கு கொடுத்த வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்றோமே. நம்மை பார்த்து சொல்கிறார்கள், என்னை கண்கொண்டு பார்க்காத ஒரு சமூகம் வரும். அந்த சமூகம் எனக்கு கொடுக்கப்பட்ட அருள்முறை வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ்மே, அவர்கள்தான் என்னுடைய உம்மத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். நாம சிறந்தவர்களா இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை இன்பங்களை காட்டிலும், மனைவி மக்களை காட்டிலும், சொத்து சுகங்களை காட்டிலும், உற்றார் உறவினர்களை காட்டிலும் நபிகளாரை நேசிக்க வேண்டும். நேசம் எப்படி வெளிப்படுத்துவது? நபிகளார் மரணித்து விட்டார்கள், நேசத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்று சொன்னால், என் மீது என்ன கடமை ஆக்கினார்களோ அந்த கடமையை செய்யும் போது நான் நேசிக்கின்றேன் நபிகளாரை. அப்ப நபிகளாரை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால், நபிகளார் நம்மை பார்த்து சிறந்த உம்மத்துங்கிறாங்க. எதற்காக? இறுதி தூதருக்கு பிறகு இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு இறைவன் தூதரை அனுப்ப மாட்டான். ஒவ்வொரு மூமினும் தான் பெற்ற அந்த ஏகத்துவத்தை, இஸ்லாத்தை பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்வது மூமினுடைய கடமை. அதனால்தான் நம்மை பார்த்த நபிகளார் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொல்கின்றான். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், நாம சொல்றோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அழைப்பு பணி என்பது நம் மீது சுமத்தப்பட்ட பணிங்க. திருமறையை படிக்கிறோம் இல்ல, திருமறையை நிறைய படிக்கின்றோம். எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதற்கு ஒரு சம்பவம். அதிக அளவிற்கு ஹதீஸை அறிவித்த ஒரு நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகளாருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சம்பவங்களில் அதிக அளவு அறிவித்த ஒரு தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். மரணித்த பிறகு அந்த தோழருக்கும் மற்ற தோழருக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. அந்த இருவருக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட பிறகு அபூ ஹுரைரா அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நான் இனி ஒருபோதும் மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய மாட்டேன், ஒருபோதும் நான் மக்களுக்கு அழைப்பு பணி செய்ய மாட்டேன், மார்க்கத்தை சொல்ல மாட்டேன் என கோபித்துக் கொண்டு வீட்டுக்கு வந்து விடுகிறார். வீட்டுக்கு வந்த அபூ ஹுரைரா அவருக்கு உள்ளமெல்லாம் பாரமாகி விட்டதாம், கண்கள் எல்லாம் குளமாகி விட்டதாம், இதயம் படபடக்க தொடங்கி விட்டதாம். ஓடோடி வருகிறார் தெருவிற்கு. நிற்கக்கூடியவர்களிடத்தில் பார்க்கக்கூடியவர்களிடத்தில் ஏகத்துவத்தை சொல்கின்றார், அல்லாஹ்வின் வல்லமைகளை சொல்கின்றார், அல்லாஹ்வின் அருட்கொடையை சொல்கின்றார், நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றார், வணக்க வழிபாடுகளை பற்றி பிரச்சாரம் செய்கின்றார். தோழர்களுக்கு, மற்ற தோழர்களுக்கு ஆச்சரியம். நம்மோடு சட்டையிட்டுக் கொண்டு சென்றார், யாருக்கும் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என விட்டு சென்றார். சென்ற நபித்தோழர் அபூ ஹுரைரா அவர்கள் மீண்டும் வந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறாரே, என்ன காரணம் என அவரிடத்திலே கேட்போம் என தோழர்கள் போய் கேட்கிறார்கள். அபூ ஹுரைரா அவர்களே, கோபித்துக் கொண்டு சென்றீர்கள், பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என சென்றீர்கள், மீண்டும் வந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றீர்களே, என்ன காரணம் என கேட்கிறார். அப்ப அபூ ஹுரைரா அவர்கள் சொன்னார்கள், உங்களோடு சண்டையிட்டு சென்று நான் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்று சொன்னது நிஜம்தான். அந்த எண்ணத்தோடு வீட்டிற்கு சென்று விட்டேன். வீட்டிற்கு சென்ற பிறகு என்னுடைய உள்ளம் பாரமாகி விட்டது. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு அருள்மறை வசனத்தை அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்தினான். அந்த அருள்மறை வசனம் உள்ளத்திற்கு ஞாபகத்துக்கு வந்த பிறகு என்னுடைய இதயம் படபடக்க தொடங்கி விட்டது, கண்கள் எல்லாம் குளமாகி விட்டது. நான் ஓடோடி வந்து என் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தேன். ஏன் தெரியுமா? மறுமையில் நான் கை சேதப்பட்டு நின்று விடக் கூடாது. அது என்ன வசனம் தெரியுமா? இன்னல்லதீன யகுதுமூன மா அன்ஜல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா. யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் அல்லாஹ்வுடைய நேர்வழியையும் அவனுடைய அருள்மறையின் மூலம் தெரிந்து கொண்டு அதை பிற மக்களிடத்தில் சொல்லவில்லையோ அவர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கின்றானாம். அல்லாஹ் மட்டும் சபிக்கவில்லையாம், சபிக்கக்கூடியவர்கள் சபிக்கின்றார்கள் என்கின்றது அருள்மறை வசனம். அபூ ஹுரைரா அவர்களை நடுநடுங்க செய்து விட்டதாம். மார்க்கம் எனக்கு தெரியுமே, தெரிந்த நான் பிற மக்களிடத்தில் சொல்லவில்லை என்றால் மறுமையில் இறைவனின் கோபத்திற்கு ஆளாகுவேனே. பயந்து போய் ஓடோடி சென்று பிரச்சாரம் செய்தார்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்னங்க? மார்க்கத்தை சொல்வதற்கு 7 ஆண்டுகள் படித்து வர வேண்டிய அவசியம் அல்ல, 4 ஆண்டுகள் படித்து வர வேண்டும் என்ற கட்டாயம் அல்ல. நபிகளா சொன்னார்கள், உங்களுக்கு தெரிந்த செய்தி ஒன்றாக இருந்தாலும் அதை பிற மக்களிடத்தில் சொல்லுங்கள், அவர்கள் உங்களை காட்டிலும் இந்த மார்க்கத்தில் சிறப்பாக பயணிப்பார்கள். நாங்கள் சொல்வது உங்கள் கடமை நம் மீது சுமத்தினார்கள். தெரியுமா தெரியாதா? தொழுகை மறுமையில் முதல் கேள்வி நபிகளார் கற்றுத்தந்த முறைப்படிதான் இருக்க வேண்டும். எனக்கு தெரியுமே, தெரிந்த செய்தி எத்தனை நபர்களிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். ஒரு மனிதன் இணை வைத்தான் என்றால் நரகத்தின் அடித்தட்டில் கிடப்பான், அவனுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படும். இணை வைக்க கூடாது, எனக்கு விபரீதம் புரிகிறது, இணை வைப்பின் விபரீதம் தெரிகிறது, தெரிந்த நான் சொல்ல வேண்டுமே, சொல்லி இருக்கின்றேனா? சிந்தித்து பாருங்கள். குறைந்த செலவில் செய்யக்கூடிய திருமணத்தில் தான் அல்லாஹ்வுடைய அருட்கொடை இருக்கிறது. எனக்கு தெரியும், தெரிந்த நான் பிறருக்கு சொல்லி இருக்கின்றேனா? சிந்தித்து பாருங்கள். வட்டி வாங்குவதும் விடுவதும் துணை போவதும் படைத்த ரப்புக்கு எதிராக வாழேந்தி நிற்கக்கூடிய வாதகமான செயல் எனக்கு தெரிகிறது. தெரிந்த நான் பிறருக்கு சொல்லி இருக்கின்றேனா? நான் தூதரை நேசிக்கின்றேன், அல்லாஹ் ஒருவன் என நம்புகின்றேன், அருள்மறை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் என்னுடைய வாழ்வில் பிரதிபலிக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? சிந்திக்கணுமா இல்லையா? ஜமாத்து தான் சொல்லணுங்க, கடமையெல்லாம் இல்லைங்க. நபிகளார் அவர்கள் ஒரு ஜமாத்து வரும், அவர்கள் சொல்வார்கள் சொல்லல. ஒரு கூட்டம், அது நீங்களாக நாங்களாக யாராக வேண்டுமாக இருக்கலாம், ஏகத்துவத்தை தெரிந்தவர்களாக இருக்கலாம், சொல்லணும் இல்ல. திரும்ப திரும்ப பார்க்கிறோம், பார்த்த முகங்கள். லட்சோப லட்ச மக்கள் அறந்தாங்கியில் இருக்கிறார்கள். 500 பேர் 1000 பேர் ஏகத்துவத்தை வந்துட்டா போதுமா? மறுமையில நான் கேள்வி கேட்பேனே, கேள்விக்கு உட்படுத்தப்படுவேனே. உனக்கு தெரிந்த ஏகத்துவத்தை நீ எத்தனை நபர்களிடத்தில் சொன்னாய் என்று இறைவன் கேட்டால் நான் கை சேதப்பட்டு நிற்பேனே என்கிற அச்ச உணர்வு நமக்கு வேண்டாமா? மரணம் வந்துவிடும். அல்லாஹ் தஆலா சொல்றான், மரணம் வரும் என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு உணர்த்துகின்றான்.
நாம் அந்த பற்றி சிந்திப்பதே கிடையாது. சுனாமி வந்தது, லட்சோப லட்ச மக்கள் மரணித்தார்கள். கொரோனா வந்தது, லட்சக்கணக்கான மக்கள் மரணித்தார்கள். வெள்ளம் வந்தது, பல நூறு நபர்கள் மரணிக்கிறார்கள். நிலச்சரிவு ஏற்பட்டது, ஆயிரக்கணக்கான மக்கள் மரணித்தார்கள். மரணம் நடக்கும். அந்த மரணத்துக்கு முன்பு மறுமைக்கு என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய்? ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். நான் என்ன சேர்க்கிறேன் தெரியுமா? செல்வத்தை சேர்க்கிறேன், என் மனைவி மக்களுக்கு சேர்க்கிறேன். நான் பட்ட கஷ்டம் என்னுடைய தலைமுறை படக்கூடாது, இரவு பகல் பாராமல் உழைக்கின்றேன். வணக்க வழிபாடுகளை மறைந்து, அழைப்பு பணியை மறைந்து செல்வத்தை சேவைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த செல்வம் எனக்கு மறுமையில பயன் தரணும் இல்ல? இந்த செல்வம் எனக்கு மறுமையில் பயன் தர வேண்டுமே. என் மீது சுமத்தப்பட்ட பணி, என் மீது இறைவன் எதை கடமையாக்கினானோ அந்த முறையில் நான் செல்வத்தை ஈட்டவில்லை என்று சொன்னால், மறுமையில் மகசர் மைதானத்தில் நான் சேர்த்த செல்வங்கள் என் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு, இதோ நீ சேர்த்த செல்வங்கள் இந்த நாளில் உனக்கு பயனளிக்குமா என்று ரப்புல் ஆலமீன் கேட்பானே, அந்த நேரத்தில் கதறுவேன், யா அல்லாஹ் எனக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடு, இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தால் எண்ணி காட்டிய வழியில் வருமானத்தை ஈட்டி ஏழை எளியவர்கள் அரவணைத்து என் மீது கடமையாக்கப்பட்ட பணியெல்லாம் செய்து வந்து வருகிறேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு. மனிதன் கதறுவான், அவனுடைய கதறல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படிப்பட்ட ஒரு தருணம் வருமே. அந்த செல்வங்களே நரகத்தில் போட்டு காட்சி கொடுக்கப்பட்டு மிகப்பெரிய நெருப்பு பாலங்களாக கொண்டு வந்து முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் சூடு போடப்படுமே. நான் சேமித்த செல்வங்கள் எனக்கு எதிராக நிற்குமே. அல்லாஹ்வின் வழியில் நாம் பயணிக்கவில்லை என்றால், இந்த உலக இன்பம் தான் நிரந்தரம் என்று இருந்தோம் என்று சொன்னால், மறுமையில் மிகப்பெரிய கை செய்தப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மீதும் அழைப்பு பணி கடமைங்க. ஒவ்வொருவர் மீதும் அழைப்பு பணி கடமை. நபிகளார் அவர்கள் சொல்கிறார், உங்களுடைய ஆட்காட்டு விரலை எடுத்துக் கொள்ளுங்கள், கடலில் மூழ்கி எடுங்கள், அது எவ்வளவு நீரை ஒட்டி வந்திருக்கும். இதுதான் உலக இன்பம். நாங்க இதை விட அற்பமாக யாருமே சொல்ல முடியாதுங்க. தன்னுடைய ஆட்காட்டு விரலை ஒருவன் கையில் கடலில் மூழ்கி எடுத்தால் எவ்வளவு நீரை ஒட்டி வருமோ அதுதான் உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம் என்று சொன்னார்களே. மறுமை எப்படிப்பட்ட மகத்துவமானது தெரியுமா? அதில் மரணம் இல்லாத வாழ்வு. நான் இந்த உலகத்திற்கு சோதிப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றேன். சோதனையில் நாம் வெற்றி பெற வேண்டும். கஷ்டங்கள் வரும், துயரங்கள் வரும், துன்பங்கள் வரும், ஏசுவார்கள், பேசுவார்கள், உனக்கு என்ன தெரியும் என கேட்பார்கள். எது கேட்டாலும் சரி, என் மீது சுமத்தப்பட்ட பணி, நான் செய்த அந்த ஏகத்துவ பணி, நான் பெற்ற அந்த ஏகத்துவத்தின் மகிமை பிறருக்கு சொல்வேன் என சொல்லும் பொழுது ரப்புல் ஆலமீன் என்ன மகத்துவத்தை கொடுக்கிறான் தெரியுமா? எல்லாத்தையும் சரி, நான் முஸ்லீமாக வாழ்றேன்னா என்ன மகத்துவத்தை கொடுக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் தகாஃபு வலா தஹஸனு வபஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். நீங்கள் அச்சப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். இந்த உலக வாழ்வில் நடக்கக்கூடிய நெருக்கடிகள், சுமைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், எதை பார்த்து அச்சப்படாதீர்கள். நான் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிமாக இருக்கிறேன் என சொல்லும் பொழுது ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றானாம்? ஒரு வானவரை அவரிடத்தில் அனுப்புகின்றாராம். அந்த வானவர் சொல்கின்றார்களாம், அடியாரே, நீங்க அல்லாஹ்வின் படி அல்லாஹ்வை வணங்கக்கூடிய முஸ்லிமாக வாழ்கின்றீர்கள் என சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், துன்பப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனம் கிடைத்தே தீரும் என்று நற்செய்தி கூறுகிறார்களாம். எப்போது தெரியுமா? நம் மீது சுமத்தப்பட்ட பணியை செய்யும் பொழுது. அந்த பணியை செய்து முஸ்லிமாக வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த மகத்துவத்தை கொடுக்கிறான் என்றால், இந்த மகத்துவம் தான் மறுமையில் நமக்கு விரைந்த வெற்றியாளர் என்பதை நிர்ணயிக்கும். உலாயிக்க அலா ஹுதம் ஹுதல் ரப்பிஹி முஃப்லிஹூன். யார் வெற்றியாளர் என்று சொன்னால், இறைவன் வழியில் இருக்கின்றார்களே அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இறைப்படியில் இருக்கிறார்களே, இறைவன் காட்டி தந்த வழியில் இருக்கிறார்களே அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அவ நம்ம வெற்றியாளர்கள் என்பது எங்கிருக்கிறது? இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களோ, பொருட்களோ, செல்வங்களோ எதுவும் இல்லை. அல்லாஹ் எதை கடமையாக்கி நம் மீது சுமத்தினானோ அந்த கடமையை உணர்ந்து செயல்படும் பொழுதுதான் வெற்றியாளர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக நாம் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த சிந்தனை உணர்வு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். நான் மரணிப்பதற்குள் என் இறைவன் என் மீது சுமத்திய பணி
நான் நேசிக்கக்கூடிய தூதர் அவர்கள் என் மீது கடமையாக்கிய பணி, அழைப்பு பணி. அந்த அழைப்பு பணியை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் செய்வது கட்டாய கடமையாகிறது. ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள்ங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். ஒரு மனிதன் குடும்பத்திற்கு பொறுப்பாளர், அவன் குடும்ப உறுப்பினர்கள் குறித்து மறுமையில் பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு நிர்வாகத்திற்கு ஒரு பொறுப்பாளர் என்று சொன்னால் அந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவன் யாருக்கு அந்த நிர்வாகிக்கு எவ்வளவு நபர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் பொறுப்பாளர்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பாளர்களாக இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மறுமையில் அவர்கள் அந்த பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்வி மறுமையில் உண்டு. அப்ப நான் ஏகத்துவத்தின்படி இருக்கின்றேன், இணை வைக்காமல் வாழ்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்கிறார்கள், என்னுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களிடத்து ஏகத்துவத்தை சொல்வது ஒவ்வொரு மூமினுடைய கடமை. நான் சொல்லும் பொழுது தயக்கங்கள் வரலாம், தடுமாற்றங்கள் வரலாம், நேர்வழி பெறவில்லையே, நம்மை உதாசீனப்படுத்துகிறார்களே என கவலை எல்லாம் படக்கூடாது. நபிகளார் அவர்கள் அப்படி கவலைப்பட்ட போது அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொல்ல முடியாத துயரங்கள், துன்பங்களை கொடுக்கிறார்கள். கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாத்தன் அஹ்யாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹ்யிக்கும் சும்ம இலைஹி துர்ஜஊன். எப்படி படைத்த ரப்பை நீங்கள் மறுக்கிறீர்கள்? அவன் தானே உங்களுக்கு உயிர் கொடுத்தான், அவன் தானே உங்களை மரணமடைய செய்வான், அவன் தானே மீண்டும் உயிர் கொடுத்து உங்களுக்கு மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் நிறுத்தி விசாரிப்பானே, அந்த நாளை நீங்கள் மறந்து விட்டீர்களா? அந்த மக்களிடத்துல பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம சொல்லிட்டு நீ கஷ்டப்படுறமே, ஆமா நேர்வழி வரலங்க, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய தாய் தந்தை உற்றார் உறவினர்களும் சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு கவலைப்படுறமே. இதை விட தன்னுடைய உம்மத்தை பற்றி நபிகளார் அவர்கள் கவலைப்படுகிறார்களாம். எப்படி கவலைப்படுகிறாராம்? அல்லாஹ் தஆலா அவரை பார்த்து கேட்கிறான், என்ன போர்வை போர்த்து கொண்டவரே, அவர் நேர்வழி பெறவில்லை என்பதற்காக உண்மையிலேயோ மாய்த்துக் கொள்வீரோ என கேட்டுவிட்டு தூதரை பார்த்து சொல்கின்றான், முகமதே, நீங்கள் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றீர்களே அது உங்களுடைய கருத்தல்ல, என்னுடைய வஹியை நீங்கள் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்கிறீர்கள். அவர்கள் உங்களை புறக்கணிக்கவில்லை, என்னுடைய வஹியை புறக்கணிக்கிறார்கள். அவர்களுக்கு மறுமையில் கடுமையான வேதனை உண்டு. முகமதே, சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், சொல்வதுதான் உமது கடமை. யார் நேர்வழி பெறுகிறார்கள் என்பதை நான் தீர்மானிக்கிறேன். அல்லாஹ் தஆலா தூதருக்கே அல்லாஹ் தஆலா இதை சொல்கிறான் என்று சொன்னால் சொல்ல வேண்டியது நமது கடமை, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நேர்வழி என்பதை படைத்த ரப்புல் ஆலமீன் தீர்மானிக்கின்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை எடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஏகத்துவ புரட்சி, அவர் எந்த அளவிற்கு இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள், பிரார்த்தனையில் எந்த அளவுக்கு இறைவனோடு தன்னை இணைத்துக் கொண்டார்கள், இறைவனை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பது போன்ற ஒரு வருட பிரச்சாரத்தை நாம் களத்தில் இறங்கி அதனுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். வரக்கூடிய மாதம் நம்முடைய மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மாநாடை நடத்த இருக்கின்றோம். இந்த மாநாடு நம்முடைய கொள்கை சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்தில் கூடி மார்க்கத்தை கேட்டோம், உபதேசத்தை கேட்டோம் என்பதற்காக கூட்டப்படுவது அல்ல. இந்த ஒரு வருட காலமும் 10 மாத காலமும் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் ஏகத்துவத்தை கொண்டு சென்றிருக்கின்றோம். இறை வைப்பின் விபரீதத்தை சொல்லி இருக்கின்றோம். ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை சொல்லி இருக்கின்றோம். அப்படி எல்லோருக்கும் பிரச்சாரம் செய்து அந்த எல்லா மக்களையும் அந்த களத்திற்கு கொண்டு வந்து நாங்கள் ஏகத்துவவாதியாக இறைவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு மாநாடாக நம்முடைய ஊரில் அது நடக்க இருக்கிறது. அப்ப வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய குறைவான காலத்தில் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தோழிகள், நம்முடைய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், அறியாதவர்கள், அறிந்தவர்கள் எல்லோரிடத்திலும் ஏகத்துவத்தை சொல்வோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை சொல்வோம். அவர்களை அந்த மாநாட்டு திடலுக்கு அழைத்து வரும் வரை என்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுவோம் என்று வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால், அந்த பணியை செய்தீர்கள் என்று சொன்னால், அது அல்லாஹ்விற்கு பிடித்த அழகிய பணிகளில் ஒன்றாக இருக்கும். அந்த பணியை செய்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியான வாழ்க்கையை வாழ்வோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.